அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம் பார்க்கிறோம். இப்போ இதுல நம்ம கடந்த வகுப்புல உபகோசல வித்யா பார்த்துக்கிட்டு இருக்கோம். உபகோசலனுடைய கதை. அந்த உபகோசலன் அப்படிங்கிறவன் சத்தியகாமனுடைய சீடன். அவன் பேர் உபகோசல காமலாயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவன் தன்னுடைய குருகுல வாழ்க்கையில வேதங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டான். குருகுல பாடங்கள் எல்லாம் சரியா படிச்சு முடிச்சுட்டான். ஆனா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா, தனது கல்விக்கான அந்த நிறைவு சடங்கை செய்யாம அவர் யாத்திரை கிளம்பி போயிட்டாரு. அப்ப அதனால உபகோசன் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானா. அதன் காரணமாக உண்ணாவிரதத்தை மேற்கொண்டான். அப்ப அந்த ஆச்சாரியருடைய மனைவி ஏன் உபகோசலா, நீ இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறாய், சாப்பிடு என்று அன்புடன் கூறினாள். அதற்கு உபகோசலன், தாயே, என் மனம் பல திசைகளிலும் சஞ்சரிக்கிறது. ஏராளமான ஆசைகள் மனதை அலைக்கழிக்கின்றன. என் மனம் முற்றிலும் வேதனையால் நிறைந்துள்ளது. அதனால்தான் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த மாதிரி அவன் இருக்கிறத பார்த்த உடனே உபகோசனுடைய இந்த நிலைமையை கண்ட அக்னிகள் என்ன பண்ணிச்சுன்னா, இந்த பிரம்மச்சாரி நல்ல கடின தவங்கள் செய்திருக்கிறான், நம்மையும் நன்கு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறான், ஆகவே நாமே இவனுக்கு உபதேசிப்போம் என்று பேசிக்கொண்டன அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க இந்த உபனிஷத் பாடங்கள்ல பார்க்கிறோம். இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எப்படிப்பட்ட சந்தேகம் வரலாம் அப்படின்னா, அது எப்படிங்க அக்னி போய் பேசும், அக்னி பேசி அப்படியெல்லாம் வித்தை சொல்ல முடியுமா? இந்த உபநிஷத்துல நிறைய இடங்கள்ல கொஞ்சம் அறிவுக்கு முரண்பாடா இருக்கு இல்லையா? ஏன்னா காளை மாடு பேசுது, அன்னப்பறவை பேசுது, அப்புறம் அக்னி பேசுது. அப்படிங்கும்போது இப்போ இந்த பாடத்திட்டத்தை படிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். என்னடா இது நம்புற மாதிரியே இல்லை, அது எப்படிங்க போய் ஒரு காளை மாடு பேசி அவனுக்கு வித்தையை சொல்லி கொடுக்கும், ஒரு அன்னப்பறவை பேசி வித்தையை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கதான் சித்தர்கள் பரிபாஷையை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பாமரனுக்கு கதை. ஆனா நம்மளை போன்ற இந்த பாடத்திட்டங்கள்ல வர்ற அறிவாளிகளுக்கு இதுதான் விஷயமே. ஏன் அப்படின்னா, இப்ப இங்க ஒரு அக்னி பேசுது அப்படின்னா அந்த அக்னி வித்தை ஒண்ணு இருக்கு. அதாவது எல்லாமே வித்தைகள் தான். இங்க உபனிஷத்து என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப அக்னி பேசுதுன்னா அக்னியில ஒரு வித்தை இருக்கு, காளை மாடு பேசுதுன்னா அதுல ஒரு வித்தை இருக்கு, அன்னப்பறவை பேசுதுன்னா அதுல ஒரு வித்தை இருக்கு. அப்ப இந்த மாதிரி வித்தைகள்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்வி முறைகள். அந்த கல்வி முறைகளை சொல்வதற்காக அப்படி ஒரு உருவகப்படுத்தி இருக்காங்க மகான்கள். அப்ப இங்க நம்ம இந்த உபகோசலனுடைய வித்தையில இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது உபகோசலன் வித்தைனா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப அருமையான வித்தை. இந்த வித்தை என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஆத்மா பரமாத்மாவினுடைய ஐக்கியத்தை பத்தி பேசும். இந்த வித்தையில அக்னி உபாசனா, குரு சிஷ்ய பாவனை மற்றும் பிராணனின் பரம்பொருள் உணர்வு ஆகியவற்றை மிகவும் அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு முக்கியமான வித்தை தான் உபகோசல வித்தை. இப்ப உபகோசலன் இந்த வித்தைக்கு உண்டான ஒரு மாணவன், குரு சத்தியகாமன். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வித்தைக்கு வருகின்ற கதாபாத்திரங்கள். அப்ப இங்க உபகோசலன் என்ன பண்றான், சத்தியகாமனுடைய ஆசிரமத்துல பல ஆண்டுகள் இருந்து அவரிடத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்டு உபதேசத்தை பெற்றுக்கொண்டான். ஆனாலும் முக்கியமான உபதேசத்தை கொடுக்காம அவர் யாத்திரை போய்விட்டதுனால மன வருத்தம் அடைஞ்சு சாப்பிடாம இருந்தான் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? அப்ப இங்க என்ன, நம்ம இந்த விஷயத்தை கவனிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லும் பாருங்க. கார்கபத்திய அக்னி ஒரு வித்தை வரும். கார்கபத்திய அக்னி அப்படின்ட்டு ஒரு வித்தை. 3 அக்னிகள் பேசும். ஆகவனிய அக்னி, தட்சிணாக்னி அப்படின்னு 3 அக்னிகள் தான் இவனுக்கு உபதேசம் கொடுக்க போகுது. இப்ப பத்தியம்னா என்ன? உபவாசம் இருக்கிறது தானே பத்தியம் அப்படின்னா. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவன் சாப்பிடாம இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம கதையில பார்க்கும்போது ஏதோ கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்படிதான் கதையில் இருக்கு இல்லையா? ஏன்னா அவன் கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், கோவிச்சுக்கிட்டு ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறான் அப்படின்னா அப்ப இந்த வித்தையை கத்து என்ன பிரயோஜனம்? அதாவது பொதுவா நாம இந்த பாடத்திட்டங்களை ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பரிபாஷையில் இருக்கும். அதை நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். இப்போ இந்த வித்தையே நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வித்தை. இந்த வித்தையை கற்றுக்கொண்டு ஒரு குருவும் தவறு செய்ய மாட்டாரு, ஒரு சிஷ்யனும் தவறு செய்ய மாட்டாங்க.
ஏன்னா அவங்க நல்ல ஒரு தெளிவுல, புரிதல்ல, ஞானத்துல இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த கதையை தான் நமக்கு இதெல்லாம் பூடகமா சொல்லுது. அப்ப இங்க முதல்ல கார்கபத்திய அக்னி உபதேசம் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, 3 அக்னிகளும் 3 உபதேசங்கள் இவனுக்கு கொடுக்குது. அது என்னென்ன அப்படின்னா, பிராணனை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் குரு சிஷ்ய தன்மையை பற்றியும் இங்க எடுத்து சொல்ல போகுதுங்க. அதெல்லாம் ஒரு வித்தையா பார்க்கப்படுது. இப்ப இங்க அக்னி உபதேசம் கொடுக்கும்போது முதல் உபதேசம் என்ன அப்படின்னா, ஏச சோம்யாத்மா இதம் சர்வம் அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்கும். சான்ஸ்கிரிட்ல ஏச சோம்யாத்மா இதம் சர்வம் அப்படின்னா, ஓ சோம்யா அப்படின்னா அவனை அழைக்குது. அந்த மாதிரி உபகோசலனை இந்த அனைத்து உலகமும் பரமாத்மாவாகிய ஆத்மாவால் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. இந்த உலகம் எல்லாமே யாரால் நிரம்பி இருக்கிறது அப்படின்னா, பரமாத்மாவாகிய ஆத்மாவால் தான் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. அதுவே ஆத்மா, அதுவே எல்லாம் என்பதை இந்த உபநிஷத்தினுடைய சாரமாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தூய அறிவு, உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப தூய அறிவு, தூய உணர்வு அப்படிங்கிற நிலையில நம்ம பார்க்கும்போது, இங்க அறிவு நிலையில அது ஆகாசமா இருக்கு, வெட்ட வெளியா இருக்கு. உணர்வு நிலையில அது இங்க பிராணனா இருக்கு. அப்ப நமக்குள்ள ஒரு பிராணனா, உயிரா இருந்து கொண்டு நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்ப நம்முடைய படைப்பே பிராணனின் அடிப்படையில, உயிரின் அடிப்படையில தான் உண்டாகி இருக்குது அப்படிங்கறத உபதேசிக்கிறது தான் இந்த உபாசனை, இந்த உபகோசல வித்தை என்பதாக இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க அக்னிகள் உபதேசிக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராணன் என்பது சூரியன், வாயு, அக்னி, திசைகள், சந்திரன், ஜீவன் ஆகியவற்றால் பரிபூரணமாக நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சாஸ்திரம் முன்வைக்குது, உபகோசல வித்தை முன்வைக்குது. அப்ப என்ன இங்க இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிராணன் அப்படிங்கிறது அந்த ஆத்மாவுக்கு வேறாக இல்லை. ஏன்னா ஆத்மா சத்து அப்படிங்கிற நிலைப்பாடுல இருப்பா இருக்குது, சித்துங்கிற நிலைப்பாடுல உணர்வா இருக்குது. அப்ப இங்க உணர்வாக வரும்போதுதான் அது தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு உயரிய வித்தைய இங்கு பிராணனை வைத்து இங்க சாஸ்திரம் பேசுது. அப்ப பிராணன் அப்படின்னா இங்க உயிர்னு புரிஞ்சுக்கணும். பிராணன்னா மூச்சு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம வெளியே சுவாசம் பண்ணிட்டு இருக்கிற காற்று மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயம் இந்த அக்னிகள் சொல்லி கொடுக்கறத இவன் ஒரு உபாசனையா, ஒரு விரதமா அதை மேற்கொள்றான். அதுதான் இந்த அக்னிகள் அவனுக்கு உபதேசிக்கின்ற வித்தைகள் என்பதாக பார்க்கிறான். அப்ப எதற்காக குரு இவனை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா, அவன் நம்ம கற்றுக் கொடுத்த வித்தைகளை சரியா பயன்படுத்துறானா, அதை நடைமுறைப்படுத்துறானா அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்ட்டு பாக்குறாரு, வெயிட் பண்றாரு குரு. அவன் என்ன பண்ணிட்டான், இவர் வர்றதுக்குள்ள அந்த வித்தைகள் எல்லாம் சரியா நடைமுறைப்படுத்துறான். அதுதான் இந்த கார்கபத்திய அக்னியினுடைய உபதேசத்தின் படி செய்யக்கூடிய வித்தை. 3 அக்னிகளும் என்னென்ன சொல்ல வருதோ அதை அவன் நடைமுறைப்படுத்துறான். அப்ப அந்த மாதிரி அவன் நடைமுறைப்படுத்தும் போது இங்க உபனிஷத்து என்ன பேசுதுன்னா, பிராணன் என்பது வாழ்விற்கு ஆதாரமான ஆற்றல். தனிமனித நிலையில் உடம்பு, மனம் ஆகிய கருவிகளையும் இயக்குவது பிராணன். உண்ணும் உணவிலிருந்து பிராணன் பெறப்படுகிறது. அதனால் தான் உபவாசம் இருக்கும்போது உடம்பும் மனமும் தளர்கின்றன. பிரபஞ்ச நிலையில் அண்டங்களையும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் இயங்கச் செய்வது, பிரபஞ்சத்திற்கே ஆதாரமான ஆற்றலாக திகழ்வது பிராணன். அந்த பிராணனாக இருப்பவர் இறைவன் என்பதாக இந்த உபனிஷத்து இங்க புரிய வைக்குது. அப்ப இறைவன் எப்படி ஆனந்தமாகவும் ஆகாசமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவன் ஒரு கேள்வி கேட்டான். இந்த விஷயத்தை அவன் கத்துக்கிட்ட உடனே அவனுக்கு என்ன புரிஞ்சுது? ஓகே, இப்போ அவர் குரு சொல்லி கொடுத்தபடி இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதாவது உயிர் தான் அந்த இறைவனா இருக்குது, பிராணன் தான் இறைவனா இருக்கிறதுங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதே உயிர் எப்படி ஆனந்தமாகவும் ஆகாசமாகவும் இருக்கிறார், அது மட்டும் எனக்கு புரியலையே அப்படின்னு கடந்த முறை அவன் ஒரு கேள்வி கேட்டதாக நம்ம வகுப்பை முடிச்சோம் இல்லையா? அப்ப அதற்கு அக்னிகள் என்ன சொல்லுச்சு? யார் ஆனந்தமோ அவரே ஆகாசம், யார் ஆகாசமோ அவரே ஆனந்தம் அப்படின்னு பதில் சொன்னது இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிராணன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது போல இறைவன் எப்படி இருக்கிறான், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கிறான். இப்ப நமக்கு இந்த உடம்பு இயங்கணும் அப்படின்னா என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற பிராணனை வச்சுதான் இந்த உடம்பை நான் இயக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய பிராணன் மூலமா நான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கிறதுனால நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையோட நிறைவாகலையே, இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சத்துல எத்தனையோ விசேஷ சுகங்கள் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இங்கதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். பிராணன் அப்படிங்கிறது என்னுக்குள்ள தனிப்பட்ட முறையில் இருக்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே மூச்சா இருக்கு.
அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சக்கே ஆத்மாவா இருக்கு. அப்ப அப்படி அவர் இருக்கிறதுனால தான் அவர் ஆகாச வடிவமா நம்ம பார்க்கிறோம். இங்க அறிவாகவும் உணர்வாகவும் உயிராகவும் இறைவன் எப்படி இருக்கிறார்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே இருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இருக்கார்? வெட்ட வெளியா இருக்கார். அவரை ஒரு தூய அறிவு ஒளியா ஒரு உணர்வு நிலையில அனுபவமாக்குற ஒரு வித்தையத்தான் நாம நம்ம உடம்புக்குள்ள பண்றது. ஏன்னா வெளியே அனுபவமாக்க முடியாது. ஏன்னா வெளியே இருக்கிற இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நாம அதை அனுபவமாக்க முடியாதுங்கிறதுனால இந்த சிறிய உடம்புக்குள்ளேயே நாம இதை அனுபவமாக்குறோம் தான் இங்க சித்தர்களுடைய விஷயம். இதைதான் எல்லா மகான்களும் பல வழிகளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பற்றி விரிவான விஷயங்களும் நான் உங்களுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் இப்ப அனுப்பிச்சிருப்பேன். அதுல படிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா நாத பிந்து கலாதி நமோ நம அப்படின்ட்டு அருணகிரிநாதருடைய பாடல் ஒன்று இருக்கு. நாத பிந்து கலாதி நமோ நமோ அப்படிங்கிற அந்த பாடல் வரியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாதம்னா ஒளி, பிந்துன்னா இன்னொரு ஒளி, பிந்துன்னா லைட், நாதம்னா சவுண்ட், ஆங்கிலத்துல சொன்னா சவுண்ட் அண்ட் லைட். அப்ப இந்த சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டு ஒன்றாக கலக்கிற வித்தை தான் இங்க உயிரும் உணர்வும் ஒன்றாக கலக்கிற வித்தை, இறைவனும் ஜீவனும் ஒன்றாகுகின்ற வித்தை. இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறத ரிஷிகளும் மகான்களும் நமக்கு பரிபாசையில சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில இங்க ஜீவன் ஒண்ணு தனியா இல்ல, பிரம்மம் என்று ஒண்ணு தனியா இல்ல. ஆனா இது ரெண்டும் ஐக்கியம் ஆவது எப்படி அப்படின்னா, நான் பிரிஞ்சிருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம் அதுல இருந்து விலகி இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வெகு தூரம் விலகி இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த அஜ்ஞானத்தை நீக்குவதற்கான ஞானம் நமக்குள்ள கிடைக்கும் போது நம்ம எந்த அடிப்படையில பிரியாம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உணர்வின் அடிப்படையில உயிரின் அடிப்படையில நம்ம பிரியாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய வித்தை தான் இந்த உபகோசல வித்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க பிராணன் நமக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குதோ அது மாதிரி ஒட்டுமொத்த பிரபஞ்ச வாழ்விற்கு இறைவனே ஆதாரமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க உபனிஷத் சொல்லுது. அப்ப இங்க நம்ம உலகத்துல அனுபவிக்கின்ற விஷய சுகங்கள் ஆகிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, இந்த அனுபவங்கள் ஏன் நிலையற்றதாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம கடந்த பாடத்திலேயே நான் சொன்னேன். ஏன் நிலையற்றதாக இருக்கு அப்படின்னா, புறத்திலிருந்து வருகின்ற அனுபவங்கள் நமக்கு சுக துக்கங்களை கொடுக்கும். ஆனா தற்காலிகமாக நமக்கு ஒரு சுகத்தை கொடுப்பது போல அந்த பொருள் மூலமாக நமக்கு இருந்தாலும் அந்த பொருள் நம்ம இடத்தை விட்டு போகும்போது நமக்கு அந்த துக்கத்தை கொடுத்து விடுகிறது அப்படிங்கறத நம்ம நடைமுறையில பாக்குறோம். எப்படி நடைமுறையில பாக்குறோம் தான் நம்ம போன டைம் உதாரணம் சொன்னது என்ன, ஒரு செல்போன் வாங்குறீங்க, அந்த செல்போன் ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு மன வருத்தம் வந்துடுது. எந்த செல்போன் மேல உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருந்ததோ அதே செல்போன் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஆக உடனே இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின போன் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு மன வருத்தம் அடையிறீங்க. அப்ப எப்போ உங்களுக்கு ஆனந்தம் போயிடுது? அந்த பொருள்னால பாதிக்கப்படும் போது போயிடுது. அப்ப இங்க உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லா விஷய சுகங்களும் வந்து போகின்ற விஷய சுகங்களா இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு எதை தொட்டாலும் ஒரு வகையில சுகம் இருக்கும், ஒரு வகையில துக்கம் இருக்கும். அப்ப இந்த ரெண்டும் கலந்துதான் இந்த உலகத்துல இருக்குது. அதுல அதிகமா நமக்கு துக்கம் வருது. அப்ப இந்த துக்கத்திலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னா நமக்கு வேற எதை பிடிச்சா துக்கத்திலிருந்து விடுபட முடியும், நம்ம எதை பிடிச்சா துக்கம் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கும் போது அது இறைவனை பிடிச்சா மட்டும்தான் துக்கம் இல்லாம இருக்க முடியும். வேற எதை பிடிச்சாலும் நீங்க துக்கத்தை அடைஞ்சே தீரணும். ஏன்னா நியதி அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற புறப்பொருட்கள்ல நீங்க எதை தொட்டாலும் அதுவே உங்களுக்கு ஆரம்பத்துல சுகம் கொடுக்கும், பின்னாடி துக்கத்தை கொடுக்கும். நீங்க எதை வேணா எடுத்து யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல சாதாரண ஒரு சிறிய பொருள்ல இருந்து நம்முடைய உறவுகள் வரைக்கும் நீங்க யாரை வேணா எடுத்துக்குங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு இன்பத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வகையில் நமக்கு துன்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு டைம்ல இன்பத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களே ஒரு டைம் நமக்கு துன்பத்தை கொடுக்கறதையும் நம்ம பார்ப்போம். அப்ப இங்க ரெண்டும் கலந்துதான் நமக்கு இந்த உலகத்துல நடைமுறையில எல்லாமே இருக்கும். அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம விடுபடணும்னா இருமைகள் இல்லாம, இன்பம் துன்பம் என்ற இருமைகள் இல்லாம நாம விடுபடணும் அப்படின்னா அது இறைவனை பிடிப்பதனால் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிற மிக உயரிய வித்தையாக இந்த உபகோசல வித்தை நம்ம இங்க பாக்குறோம். அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க என்ன சொல்லுது, நம்ம வெளியிருந்த புறப்பொருட்களால் அடைகின்றதுனால அனுபவிக்கின்றது வெளியிருந்த ஊடகத்திற்கு ஏற்ப நமக்கு இன்ப துன்பங்களை வளரவும் தேயவும் செய்யலாம். புறப்பொருட்களின் தொடர்பு விடுபடும் போது இன்பம் மறையவும் செய்யும். ஆனால் இறைவன் இத்தகைய புறப்பொருள் கிடையாது, அவன் நம்முடைய அகப்பொருளா இருக்கிறான். அப்ப நீங்க இந்த இடத்துல இதுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப வெளியே தேடி ஒரு பொருள் அடையக்கூடிய இன்பம் புறப்பொருள் இன்பம். அந்த பொருள்னால நமக்கு சில டைம் இன்பம் வரலாம், துன்பம் வரலாம். ஆனா அகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்றென்றும் ஆனந்தம் தான். அதுதான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ் அப்படிங்கறத இங்க இந்த உபனிஷத்து உபகோசல வித்தை மூலமா நமக்கு விளக்குது.
அப்போ இறை ஆனந்தம் என்பது அந்த இருப்பினால் வருகின்ற ஆனந்தம். உடம்பு மனம் ஆகிய பந்தங்களிலிருந்து விடுபட்டு நாம அதாவது ஆன்மாவாக இருப்பதால் வருகின்ற ஆனந்தம். புற உலகின் நிழல்கள் எதுவும் படியாததால் இந்த ஆனந்தம் நிலையானதாக எதனாலும் மாறாததாக இருக்கின்றது என்பதாக இந்த உபகோசல வித்தை இங்கு நமக்கு உணர்த்த வருகின்றது. அப்ப இந்த ஆனந்தம் என்பது எப்படி இருக்கு அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லும் போது அது முதல்ல இருப்பா இருக்குது, அப்புறம் அது உணர்வாக நமக்கு பரிணமிக்குது, அதன் மூலமா நமக்கு ஆனந்தம் உண்டாகின்றது. அப்படிங்கறது தான் சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்றோம், சத்து சித்து ஆனந்தம். சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சமஸ்கிருதத்துல சொல்றது இறைவனை பெயர் வச்சு அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சத்துங்கிற இருப்பு சித்துங்கிற உணர்வு மூலமா அனுபவம் ஆச்சுன்னா அங்க ஆனந்தம் மலரும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை தான் இங்க உபநிஷதங்கள் சொல்லி காட்டுது. இதனை குறிப்பிடுவதற்காகத்தான் ஆகாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. ஏன்னா ஆகாசம் அப்படின்னா அது எல்லையற்றதாக இருப்பதனால அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்துது. அப்ப இந்த எல்லையற்ற ஆகாசம் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமா வெட்ட வெளியா இருக்கோ, அது போல இறைவனை ஆதியும் அந்தமும் கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் எப்படி எங்க தொடங்குறான் எங்க முடிகிறான் அப்படிங்கிற ஆதி அந்தம் இல்லாதவனா இறைவன் இருக்கிறதுனால நாம அவனுடைய உண்மைத்தன்மை நமக்குள்ள உணர்வதற்கு தான் இந்த உபநிஷதங்கள் இப்படி பயிற்சிகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப துன்பங்களுக்கும் மனவேதைகளுக்கும் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த துன்பங்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கான காரணம் அல்லது வழிமுறை ஒன்றே ஒன்றுதான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இறைவன் என்று இங்கு சாஸ்திரம் உபதேசிக்குது. அப்ப நம்ம எத்தனை விதமான துன்பங்கள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் இருக்கலாம். அவனுடைய துன்பம் வேறங்க, என்னுடைய துன்பம் வேறங்க, நான் இதனால பாதிக்கப்பட்டிருக்கேன், அவன் அதனால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஆயிரம் துன்பங்களை நம்ம பட்டியலிட்டா கூட அந்த துன்பங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன, தனித்தனியான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி தனித்தனியான சொல்யூஷன் கிடையாது. அப்ப எத்தகைய துன்பமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இறைவன் மட்டுமே தீர்வு என்பதனாலே இறைவனை நாடுமாறு அக்னிகள் உபகோசனுக்கு உபதேசித்தன என்பதை நாம் இந்த உபகோசல வித்தையின் மூலமாக பார்க்கிறோம். அப்ப இந்த அக்னிகள் என்ன உபதேசித்தன அப்படின்னா பிராணனை பற்றியும் அதனுடன் தொடர்புடைய ஆகாசத்தை பற்றியும் அவனுக்கு உபதேசித்தன. பிராணனுடன் தொடர்புடைய ஆகாசம் என்பது இதய ஆகாசத்தை அல்லது இதய வெளியை குறிப்பிடுகிறது என்பதாக நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா நாம இந்த ஆகாசம் அப்படிங்கறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கு. இப்ப நீங்க கண்ணை திறந்து பாக்குறதுனால காட்சி தெரியுது. இப்ப உங்களுக்கு கண் இல்லைன்னா காட்சி தெரியாது. இப்ப நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் அப்படிங்கறதுனால நீங்க காது கொடுத்து கேட்கறீங்க. இப்ப காது இல்லைன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அப்ப இதை நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதாவது இந்த உலகமே உங்களுக்குள்ளதான் இருக்கு, இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை உணராம நீங்க இருக்கிறீங்க இல்லையா? அதுக்காக இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உயரிய உபதேசத்தை நமக்கு கொடுக்குது. அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், அது எப்படிங்க நான் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கு அப்படின்ட்டு. நான் இதுக்கு நிறைய கிளாஸ்ல விளக்கம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 3 அனுபவங்கள் நிகழும் போது நீங்க கவனிச்சு பாருங்களேன். நிகழ்காலத்துல நனவு நிலையில வாழுகின்ற போது இந்த உலகம் இருக்கு. ஆனா நீங்க தூங்கும் போது கனவு நிலைக்கு போகும்போது இந்த உலகம் காணாம போய் வேறு ஒரு உலகத்தை படைச்சுக்கிறீங்க. அப்புறம் கனவும் கலைந்து போய் நல்லா தூங்குறீங்க. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது இந்த நனவு உலகமும் இல்ல கனவு உலகம் இல்ல, நீங்களே இல்லாம போறீங்க. அப்ப உண்மையில் நீங்க யாரு அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். நீங்க இதை வச்சு நீங்க விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே நீங்க இருக்கிறதுனாலதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்த சாஸ்திரம் சொல்றத நான் பலமுறை பல வகுப்புகள்ல உங்களுக்கு சுட்டி காட்டிட்டே இருப்பேன். அப்ப இந்த இடத்துல உயிர் தான் எனக்கு அனுபவம் ஆகுது, ஆகாசம் எனக்கு அனுபவம் ஆகல அப்படின்னு சொல்றான் யாரு? உபகோசலன். அப்ப அந்த அக்னி என்ன சொல்றது? ஏன் ஆகாசம் அனுபவம் ஆகல? நீ ஆகாசத்தை வெளியே தேடுற, நீ இறைவனை வெளியே தேடுற. வெளியே தேடினா எப்படி அனுபவம் ஆகும்? அப்போ ஆகாசம்ங்கிறது உனக்குள்ள இருக்கு. அது உனக்குள்ள எங்க இருக்கு? பிரம்மரந்திரத்துல 10ஆம் வாசல்ல சகசிரஹாரத்துல பீனியல் கிளாண்டுல உடம்புக்குள்ள இருக்கு. அப்ப அந்த ஆகாசம் தான் இந்த உலகம் இருப்பதற்கான உண்மையான ஆகாசம். அந்த ஆகாசம் மூலம் தான் இந்த பிரபஞ்சமே நமக்கு தெரியுது. அந்த ஆகாசம் இல்லைன்னா நீங்க கோமா ஸ்டேஜ். அப்ப நீங்க கோமா ஸ்டேஜ்ல உங்களுக்கு உலகம் தெரியுமா, உறவுகள் தெரியுமா, நீங்க ஆங்கிலேயனா இந்தியனான்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. அப்ப இங்க எல்லாமே தெரியுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு இருக்கிறதுனால, அந்த ஆகாசம் இருக்கிறதுனால,
அந்த அறிவு இருக்கிறதுனால அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க உபதேசத்தின் வாயிலா நமக்கு சுட்டி காட்டுவதாக இந்த 10ஆம் பகுதி வந்து நிறைவடைகிறது. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், கார்கபத்திய அக்னி தியானம் அப்படின்னு ஒரு தியானத்தை இந்த ஒரு அக்னி சொல்லி கொடுக்கும். கார்கபத்திய அக்னி சொல்லி கொடுக்குது. இந்த அக்னி எப்படி சொல்லுது, இறைவனை பிராணனாக, ஆனந்தமாக, ஆகாசமாக தியானிக்கின்ற ஆகாச வித்தையை வந்து சொல்லி கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த வித்தைகளுடைய தனித்துவமான விஷயங்கள் அப்படின்னா, பிராணனை வச்சு நம்ம எப்படி அந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவமாக்குறது, அதுதான் உங்களுக்கு இந்த 3 புக்குலையும் நான் கொடுத்திருப்பேன். அதாவது நாத பிந்து அனுபவம் ஆகணும். அதுக்கு எது நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா பிராணன் சப்போர்ட் பண்ணும். அப்ப அந்த பிராணன்கிறது எந்த அடிப்படையில் நம்ம இடத்துல இருக்குது, மூச்சா இல்ல, உயிரா இருக்கு. அப்ப அந்த உயிரா இருக்கிற அந்த உணர்வை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஆகாசத்தோட இணைக்கணும் அப்படிங்கிற சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து குரு உபதேசங்கள் மூலமா சொல்லி கொடுக்கப்படுது. அப்ப அந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அது அனுபவம் ஆகிறத அனுபவமாவே உணரலாம் அப்படிங்கறத இந்த உபநிஷத்துங்களுடைய சாரம். அப்ப இந்த உபநிஷத்துல இந்த உபகோசல வித்தையில குரு வந்து ஏன் பரிசோதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த குருவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அவன் வந்து உண்மையாவே குருவனுடைய வித்தைகளை மதிக்கிறானா அப்படிங்கறத அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்ததுக்கு அவனுக்கு உண்டான தகுதியான வித்தைகளை கொடுக்கணும், உயர் வித்தைகளை கொடுக்கணும். அப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவனுக்கு கொடுத்துட்டா அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியாதுங்கிறதுக்காக குருவினுடைய பரிசோதனையாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் அதனாலதான் விட்டுட்டு அவர் யாத்திரை போயிட்டாரு. அப்புறம் அவரே என்ன பண்றாரு, யாத்திரை முடிச்சு திரும்பி வந்து அதே உபகோசலனுக்கு மிக உயரிய வித்தைகளை எல்லாம் உபதேசங்களாக அளிக்கின்றார் என்பதாக இந்த உபநிஷத்துல சொல்ல வருது. அப்ப திரும்பி வந்த குரு என்ன சொல்றாருன்னா, ஒரு மகா உபதேசத்தை கொடுக்கிறார் முதல்ல. அந்த உபதேசம் என்ன அப்படின்னா, யஸ்ய தேவே பராசக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்யை தே கதிதாகி அர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனகா. என்ன அதனுடைய ஸ்லோகத்தினுடைய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபகோசலா, தெய்வத்திடம் எவ்வளவு பக்தியுடன் இருக்கிறாயோ அதே அளவு குருவிடமும் பக்தியுடன் இருப்பாயாக. அதன் காரணமாக அவர் வாயிலாக இந்த ஞானம் தானாகவே உனக்கு பல்வேறு வகைகளில் ஒளியூட்டுவதாக அமையும் என்ற ஒரு மிக உயரிய உபதேசத்தை இந்த இடத்துல வந்து சத்தியகாமன் வந்து உபகோசலனுக்கு கொடுக்கிறார். அப்ப இங்க இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, குரு வந்து ஒரு வித்தையை கத்துக் கொடுக்கிறாருன்னா அந்த வித்தையை வந்து நாம ஒரு அவநம்பிக்கையோட பார்க்க கூடாது. அந்த வித்தையினுடைய அர்த்தம் என்ன, அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர் சொல்லி கொடுத்திருக்காரு, அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிராக்டிக்கலா அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். அதுதான் நம்ம வந்து உயர் பரிமாண நிலைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகும் அப்படிங்கிற இந்த வித்தையில நம்ம பார்க்க முடியுது. அப்ப உண்மையாவே இங்க உபகோசல வித்தையினுடைய தத்துவமா என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அக்னிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஞானத்தை அருளுகின்ற சக்தி, மூல தத்துவமாக இங்க நம்ம பார்க்கிறோம். பிராணன் என்பது வேற ஒண்ணும் கிடையாது, பரம்பொருளின் ஊடாடும் இயக்க சக்தி என்பதாக இங்க பார்க்கிறோம். ஆத்மா என்பது யாவும் பரிபூரணமாக நிரம்பிய திருப்தியான நிலை என்பதாக இங்க நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி குருவும் அக்னியும் ஏன் வராங்க அப்படின்னா, இருவரும் ஞானத்தின் ஊடாக ஒன்றாக பணிபுரிகின்றனர் என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். ஏச சுவாமியாத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிச்சு இல்லையா அந்த அக்னி, அது வந்து உபனிஷத்தினுடைய முக்குடி, அதாவது அதுவே ஆத்மா, அதுவே எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வருது. அப்ப இதுதான் இந்த உபகோசல வித்தையினுடைய தத்துவமா நம்ம இங்க பாத்துக்கணும். ஏன்னா நம்ம அக்னி வந்து பேசுதான்னு கேட்கக்கூடாது. அக்னிங்கிறது என்னன்னா நம்ம இடத்துல இருக்கின்ற அறிவு. ஏன்னா இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அதை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சாதான் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அது சொல்றதே புரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த அறிவுல உரைக்கல, அறிவுல அது ஏறல, அல்லது புத்தியில பிரகாசிக்கல அப்படிங்கும்போது நீங்க அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுது இல்லையா. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அந்த விஷயம் செய்ய முடியாம ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப அதனால இங்க வந்து அக்னிங்கிற அந்த ஞானம்ங்கிற ஒரு விஷயமா இங்க பார்க்கணும் அப்படிங்கிற தத்துவ விளக்கத்தின் மூலமா நாம இந்த உபகோசல வித்தையை பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து பாரம்பரியமா இந்த அக்னிகளை வேள்வி நடத்தி உபாசனம் செய்யறதெல்லாம் வந்து கர்மகாண்டத்தின் அடிப்படையில அந்த முறைகள் இருந்தாலும் இதனுடைய தாத்பரியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா ஞான காண்டத்தினுடைய அடிப்படையில நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் தான், எல்லாமே நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்ப இங்க அக்னியை தியானிப்பது அப்படிங்கிறது உள்ளும் புறமுமாக போய்கொண்டிருக்கின்ற அந்த சுவாசம் இருக்குல்ல, பிராணன் இருக்குல்ல, உயிர் காற்று, அதுதான் வந்து இங்க வித்தைக்கான முக்கிய விஷயமா பாக்குது இங்க சாஸ்திரம்.
அந்த வித்தையினுடைய மந்த்ரா வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் வந்து சோகம் அப்படிங்கிற மந்த்ரா. அப்ப சோகம் அப்படிங்கிற மந்த்ரா வந்து எல்லா மகான்களும் சொல்லுவாங்க. இப்ப நாம கூட ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில அந்த நவநாத சித்தர்கள் புக்குல அதற்குண்டான பயிற்சி முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அதெல்லாம் படிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் இங்க வந்து உபகோசல வித்தையினுடைய விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. ஏன்னா மூச்சு உள்ள போகும்போது நம்ம என்னமா அழைக்கணும், ஹம் அப்படின்னு உள்ள இழுக்கணும். மூச்சை வெளியே விடும்போது சா அப்படின்னு மூச்சு. அப்ப இங்க உள்ளேயும் வெளியே போற அந்த மூச்சை நீங்க கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான மன அமைதி உண்டாகும். அந்த மன அமைதி உண்டாகும் போதுதான் உங்களுக்கு இது மாதிரி உயரிய ஞானங்கள் உள்ள போய் வேலை செய்யும். மன அமைதி இல்லாம ஆர்ப்பாட்டமா இருக்கிறவங்களுக்கு இந்த பாதைகள் வந்து வேலை செய்யாது. ரெண்டாவது இந்த மாதிரி பாதைக்குள்ள வரமாட்டாங்க, வரவும் முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க வந்து ஆர்ப்பரித்து கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ரஜோ குணத்துல சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க இதுல வரமாட்டாங்க. அப்ப இங்க நம்ம இந்த பயிற்சிகள் வந்து ஆரம்பத்துல ஒரு சாதகனை தயார்படுத்துவதற்காக சுவாசத்தை வந்து கவனிக்கிற ஒரு வித்தையை சொல்லி கொடுக்கும். அந்த கவனிக்கிற வித்தைய நீங்க சோகம் அப்படிங்கிறத ஜபிக்க கூடாது. ஏன்னா அது வந்து அஜபா ஜபம். அதாவது ஜபம் என்றால் ஜபித்தல், அஜபான்னா ஜபிக்க கூடாதுன்ற அர்த்தம். அப்ப ஜபிக்காம எப்படிங்க அந்த மந்திரத்தை நம்ம கையாளுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தானாவே உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க எதுக்கு தனியா ஜபிக்கணும்? அது ஆல்வேஸ் 24/7 உங்களுக்கு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு. 24 மணி நேரமும் 7 நாட்களும் அது ஒரு நாள் கூட 1 மணி நேரம் கூட 1 செகண்ட் கூட நிக்காது. நின்னுச்சுன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க அது 1 செகண்ட் கூட நிக்காம அது உள்ள போய் வந்துட்டு இருக்கிற ஒரு வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்ல. ஏன்னா நாம அதை பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம். ஆனா அதுதான் உயிர். அப்ப அந்த உயிரானது உள்ள வந்து எப்படி போயிட்டு வந்திருக்கு, ஹம் சா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப உள்ள போகும்போது ஹம்னு போகுது, வெளியே வரும்போது சான் வருது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாவனை பண்ணிக்கணும். அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சுவாசம் போறதை கவனிக்கும் போது சுவாசம் உள்ள போறத பாவிக்கணும். அது எப்படி உள்ள போகுது, ஒரு மாதிரி ஹம்னு சத்தம் போட்டு உள்ள போகுது. அப்புறம் வெளியே வரும்போது எப்படி வருது, சா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு வெளியே வருது. அப்ப இங்க உள்ள போறதும் வெளியே வருவதும் அது இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படின்ட்டு நீங்க கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு அப்படியே அடங்குறத நீங்க பார்க்கலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு வழிமுறை இருக்கு. அப்புறம் இதுலயே கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கு. அப்டேட்டட் வெர்ஷன் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஹம்ங்கிறது உள்ள போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சாங்கிறது வெளியே வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? இது ரெண்டுக்கு இடையில ஒரு சைலன்ஸ் இருக்கு. அந்த சைலன்ஸ் என்னன்னா, இப்ப நீங்க சுவாசத்தை உள்ள கொண்டு போகும்போது ஹம்னு சுவாசம் உள்ள போயிடும். ஆனா வெளியே வர்றதுக்கு சில டைம் எடுக்கும். டைம் எடுத்துட்டு மொல்லமா வெளியே வரும். அப்ப இந்த உள்ள போறதுக்கும் வெளியே வருவதற்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் தான் இங்க சைலன்ஸ், அமைதி அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதை கவனிக்கணும். அதே மாதிரி வெளியே வந்த பிறகு உடனே மூச்சு உள்ள போகாது. சில டைம் அப்படியே மொல்லமா தான் உள்ள இழுக்கும். அப்ப கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். அந்த டைமிங் கேப்பை நீங்க கவனிச்சு பழகுனீங்கன்னா அந்த டைமிங் கேப் ஆனது அதிகம் பண்ணிக்கிட்டே போய் உங்களுக்கு காலத்தை கடந்து நிக்க வைக்கும். கால தேசங்களுக்கு அப்பால் உங்களை கொண்டு போகும். அந்த வித்தைகள் பூரா உங்களுக்கு விளக்கி இருப்பேன். ஏன்னா நான் இவ்வளவு வெளிப்படையா கொடுத்துருக்கிறேன். காரணம் என்னன்னா, இப்ப நான் கொடுத்துருக்கிற இந்த வித்தைகள் பூராமே வந்து தத்தகுரு பரம்பரையில கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள். அதை வந்து நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க வந்து பயன்படுத்துங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, அதனால வரக்கூடிய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. அது உங்களை வந்து லிஃப்ட் பண்ணி மேல தூக்கிட்டு வரும்போது இந்த ஞான பாதை உங்களை என்ன பண்ணும்னா இன்னும் உயர் பரிமாண அறிவு கிட்ட அனுபவமாக்குற நிலைக்கு உங்களை கொண்டு போகும். அப்பதான் அந்த நாத பிந்து உங்களுக்கு அனுபவமாக்கப்படும். அப்ப இதெல்லாம் வந்து அதுல சொல்லி கொடுக்கறது என்ன, அந்த நிகழ்காலத்துல நீங்க இருக்கணும், நிகழ்காலத்துல காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லி கொடுப்பார். நவநாத சித்தர்கள 9 சித்தர்களும் 9 விதமான டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த 9 விதமான டெக்னிக்கும் 9 விதமான பயிற்சி முறைகளாக இருக்கும். அந்த 9 விதமான பயிற்சி முறைகளும் சும்மா 10 நிமிஷம் 20 நிமிஷம் செய்யற பயிற்சி முறைகள் தான். அதை நீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகளா எடுத்து செய்ய ஆரம்பிச்சு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்க உடல் ரீதியா மன ரீதியா மாற்றங்கள் நடக்கும். அது உங்களை லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி பாதையில ஒருமித்த மனநிலையில நின்று இதை கவனிக்க சொல்லும். இதுல இருக்கக்கூடிய அனுபவங்களை நீங்க அனுபவமாக்கி அந்த இறை அனுபவத்தை ஆனந்தமாக உணர முடியும். அப்ப இதெல்லாம் ரொம்ப சீரியஸா வர்றவங்களுக்கு இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், திருப்பியும் அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த விஷயங்கள் வந்து மன ஒருநிலைப்பாட்டுக்குள்ள வந்து இது மாதிரி உயரிய வித்தைகளை நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அமைதித்தன்மையும் ஒரு சத்துவ குணமும் மேலோங்கி இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
ஆனா அதோட முடிஞ்சில்ல. அடுத்தது இன்னும் நீங்க அந்த இறை அனுபவத்தோட உறவாடுகின்ற உயரிய வித்தையெல்லாம் இருக்கு. அது அடுத்தடுத்த லெவலுக்கு வர்றவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இதுலயே தயாராகாம அது வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு புரியாது, பண்ணவும் தெரியாது, பண்ணாலும் வேலை செய்யாது. ஏதோ புத்தகத்துல படிச்சுட்டு பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸா மாறாது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த உபகோசல வித்தைங்கிறது என்ன அப்படின்னா, இங்க ஆத்மா, பிராணன், பரம்பொருள் அப்படிங்கிறது வேறு வேறு கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். நாம பிரிச்சு பார்க்கிறது நம்முடைய மனசு. அப்ப இங்க அக்னி என்ன சொல்லுது, அறிவின் மூலமா உபதேசம் கொடுக்குது. இங்க அதெல்லாம் வேற வேற கிடையாதுப்பா. ஆத்மானாலும் ஒண்ணுதான், பிராணன்னாலும் ஒண்ணுதான், பரம்பொருள்னாலும் ஒண்ணுதான். எல்லாமே நீ மாத்தி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கதையின் மூலமா இங்க இந்த உபகோசல வித்தை நமக்கு உபதேசிக்குது. அப்ப இங்க உபகோசலன் வந்து சத்தியகாமனுடைய சீடனாக இருக்கிறதுனால, அவன் பல ஆண்டுகள் ஆசிரமத்துல சேவை செய்ததுனால குரு அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்த கத்துக் கொடுக்கறதுல ஆரம்ப பயிற்சிகள் எல்லாம் எப்படி அப்படின்னா, மௌனம் அப்படிங்கிறது இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுல தான் இருக்கு. வாய் பேசாம இருக்கிறது இல்ல. இப்ப மௌனம் அப்படிங்கிற ஒரு தவத்தை செய்ய சொல்லி உங்களுக்கு உபனிஷத் சொல்லும். அப்ப மௌனம் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மௌன விரதம் இருக்கிறேன் அப்படின்ட்டு வாய் பேசாம இருப்பாங்க. வாய் பேசாம இருக்கிற மௌனம் வந்து புற விஷயமாக இருந்தாலும், இங்க நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சுவாசத்தை இடகலை பிங்களை அப்படின்ட்டு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த சோகம் அப்படிங்கிற அந்த சுவாசம் நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வை நீங்க கவனிக்கவே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்படியே மௌனத்துக்கு போகும். மௌனம்னா நீங்க அதுக்குள்ள போகவே தெரியும். அப்புறம் அப்படியே அந்த சுவாசம் நின்னு உங்களுக்கு சுசும்னா நாடி ஓட ஆரம்பிக்கும். அப்ப இடகலையும் ஓடாது, பிங்களையும் ஓடாது. என்ன நடக்கும்னா உள்ள சுசும்னா நாடி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு மௌனம் வந்துடும். மௌனம்னா எந்த நிகழ்வும் இல்லை, வெளியே எந்த விஷயங்களும் நடக்காது, உலகம் மறைஞ்சிடும், உணர்வு மட்டும் அனுபவம் ஆகும். அந்த இறைவனுக்குள்ளேயே நம்ம இருப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பட் இதெல்லாம் வந்து நம்ம தினசரி பிராக்டிஸ் பண்ணதான் வரும். சும்மா ஒரு நாள்ல 2 நாள்ல எல்லாம் வந்துடாது. அப்ப அதுக்குண்டான வழிமுறைகள் பூரா உங்களுக்கு அந்த புத்தகத்துல இருக்கு. அதை படிச்சு பார்த்து அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சுக்குங்க. அப்ப இங்க உபகோசனின் தவம் அக்னிகளை உருக்கியது. அதன் மூலமாக 3 அக்னிகள் அவனுடன் நேரடியாக பேசுகின்றன. அப்ப அவனே ஆத்மா, அவனே எல்லாம், பிராணனே பரம்பொருள் என்பது போல இந்த 3 அக்னிகளும் உபதேசம் கொடுத்தன. அந்த 3 அக்னிகளும் உபதேசம் கொடுத்த வகையில பார்க்கும்போது, கார்கபத்திய அக்னி என்ன உபதேசம் கொடுத்தது, வீடு பேறு அடைகின்ற நிலையான ஞானம் எப்படி பெறுவது என்பதை பற்றி உபதேசம் கொடுக்கும். ஆகவனிய அக்னி தியாகத்தினால் வருகின்ற ஞான கதிர்களை பற்றி உபதேசம் கொடுக்கும். தட்சிணாகினி கிழக்கு பாதையை காட்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க இந்த உபனிஷத் சொல்லுது. அப்ப இந்த 3 வித அக்னிகள் மூலமாக அவன் இந்த பயிற்சிகளை பண்றான். இந்த மாதிரி பயிற்சிகளை பண்ணி அவன் நல்ல மேல்நிலைக்கு வரான். மேல்நிலைக்கு வரவே அவனுக்கு வந்து அவனுடைய தேஜஸ் கூடுது, அவனுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் ஆரோக்கியம் கூடுது. அப்ப இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் குரு என்ன பண்றாரு, அடுத்த ஹையர் லெவல் கிளாஸை வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஹையர் லெவல் கிளாஸ் வந்து என்ன அப்படிங்கும் போது, அதுதான் இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, குரு மேல நம்பிக்கை வைக்கணும், குரு பக்தி இருக்கணும். நீ தெய்வத்தின் மீது எவ்வளவு பக்தி வைத்திருக்கிறாயோ அதே அளவுக்கு குருவின் இடத்துல பக்தி வச்சிருந்தா தான் இந்த உபதேசங்களுடைய அர்த்தங்கள் வந்து உனக்கு தானாகவே புரிய வரும். இல்லைன்னா இந்த உபதேசங்கள் உனக்கு புரியாது அப்படிங்கறத இங்க வெளிப்படையா சொல்லிடுறாரு. அப்ப இங்க குரு வழிபாடுங்கிறதும் இந்த உபகோச வித்தை இருக்கு. அந்த குருவே பரம்பிரம்மா அப்படிங்கறத அனுதினம் நம்ம வந்து மனதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. இந்த உபகோசல வித்தையினுடைய ஆன்மீக பாதையினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சேவை, மௌனம், அக்னி உபதேசம், பிராண ஞானம், ஆத்மா, குருவின் அருள் அப்படிங்கிற 6 அடிப்படை விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். சேவை என்பது தன்னலமற்ற சேவை வழியாக அடைகின்ற தகுதி. அதாவது இங்க வந்து எப்படி சேவைங்கிற விஷயத்தை வந்து இங்க உபகோசல வித்தை பேசுது அப்படின்னா, இப்ப நீங்க இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, நீங்க வந்து தன்னலமற்ற ஒரு சுயநலம் இல்லாதவராக இருந்தா தான் இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வர முடியும். மற்றவர்கள் உதவி செய்கின்ற மனப்பான்மை, சேவை மனப்பான்மை இருக்கு பாருங்க, அவங்க தான் இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வர முடியும். அதுதான் முதல் தகுதி. அப்புறம் மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா, இது மாதிரி வரும்போது நமக்கு அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்வாங்கி கொண்டு அந்த மௌன நிலையை அனுபவமாக்க முடியும். அப்புறம் அக்னிங்கிறது என்னன்னா, இது மாதிரி சொல்லக்கூடிய உயரிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான புத்தி சக்தி உங்களிடத்துல இருக்கணும். அதுதான் நீங்க வந்து அறிவு ஒளி, தேஜஸ், அந்த அறிவு பிரகாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அக்னிங்கிற வார்த்தையில இங்க சுட்டி காட்டுது. அப்ப இது மாதிரி நாம இந்த பயிற்சிகள், இந்த விஷயங்களுக்குள்ள வந்து நம்ம அடைகின்ற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அது என்ன நமக்கு காட்டி கொடுக்குதுன்னா, இந்த பிராணன் தான் இறைவன்ங்கிறத காட்டி கொடுக்குது.
பிராணன் என்பது ஜீவன் என்று நாம நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா அந்த ஜீவன் என்பது இந்த உடலுக்குள்ள இருப்பதனால நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையில் அது இந்த உடலுக்குள்ள மட்டும் இல்ல, உடல் கடந்து எல்லாமாக இருக்கிறதுனால அதனுடைய வியாபகம் எங்கும் எதிலும் பரவி இருந்தாலும் இந்த ஒரு தனிப்பட்ட இந்த உடலையும் மனதையும் கருவியாக கொண்டு தன்னை அனுபவமாக்குவதற்காக உடலையும் மனதையும் கருவியாக கையாளுகிறது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்குள்ள வந்துட்டா அதுதான் இங்க ஆத்ம ஞானம். அப்ப இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம அனுபவம் ஆக்குவதற்கு குருவின் அருள் வேணும். அதுதான் நமக்கு பரம ஞானத்தின் உந்துதல் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த அடிப்படையில நாம இந்த உபகோசல வித்தை எப்படி செய்யணும், என்ன அப்படிங்கிற விதிமுறைகள், அதுல நாம ஜபம் பண்ணும்போது அதுல சில மந்திரங்கள், அப்புறம் அதை பிராண தியானம் பண்ணும்போது அதை உள்ள இழுக்கும் போது எப்படி நம்ம ஹம்முன்னு இழுக்கணும், வெளியே விடும்போது எப்படி சான்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஹம்ச தியான முறைகள்ல அது எந்த அளவுக்கு சுவாசத்தை நீங்க எடுத்து உள்ள நிறுத்தி அதை மௌன நிலைக்கு கொண்டு போறீங்க அப்படிங்கிற டெக்னிக் எல்லாமே இந்த உபகோசல வித்தையில சொல்லி கொடுக்குறாங்க. இதை பூராவே நம்ம அந்த புக்ல தெளிவா கொடுத்துட்டோம். அந்த புக்கை படிச்சுக்குங்க. ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையினுடைய சித்தர்கள், நவநாத சித்தர்கள்ங்கிற தலைப்புல ஒரு புக்கு கொடுத்துருப்போம். அந்த புக்கை படிச்சீங்கன்னா அதுல சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணலாம் இந்த மாதிரி ஆன்மீக பாதையில. அதை மட்டும் பார்த்துக்குங்க. அப்ப இங்க இந்த உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, மேற்கொண்டு இந்த உபனிஷத்தினுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த தெய்வம் நானே அப்படிங்கிற தலைப்புல ஒரு மந்திரம் பேசுது. அது அடுத்த அத்தியாயம் 11வது அத்தியாயத்துல வருது. அதாவது கார்கபத்திய அக்னி உபகோசலனுக்கு உபதேசித்தது, பூமி, அக்னி, உணவு, சூரியன் ஆகியோர் என் அங்கங்கள். சூரியனில் தெரிகின்ற அந்த தெய்வம் நானே, நானே அவராக இருக்கின்றேன். கார்கபத்திய அக்னி தன்னை உலகமாக கொண்டு தனது 4 அங்கங்களை கூறுகிறது. இதில் பூமியும் உணவும் அனுபவிக்கப்படுவைகள், அதாவது அனுபவத்திற்கு உரித்தானவைகள். அக்னியும் சூரியனும் உண்பவர்கள், அதாவது அனுபவிப்பவர்கள். அப்ப இங்க அனுபவிக்கப்படுபவைகள், அனுபவிப்பவர்கள் இந்த 2 பிரிவுகளுக்குள் இந்த உலகத்தை அடக்கி விடலாம். இவ்வாறு கார்கபத்திய அக்னி இந்த உலகமாக நானே இருக்கின்றேன் என்பதை அவனுக்கு புரிய வைக்குது, உபகோசலனுக்கு புரிய வைக்குது. அதே வேளையில் சூரியனில் எழுந்தருள்கின்ற தெய்வம் நானே என்று கூறுவதன் மூலமாக தன்னையும் சூரிய தெய்வத்தையும் ஒன்றாக காணுமாறு கார்கபத்திய அக்னி இங்க உபதேசிக்க செய்கிறது அப்படிங்கறத நாம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விஷயம், இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த அருமையான விஷயத்த சித்தர்கள் மார்க்கத்துல நம்ம அந்த தத்தகுரு பரம்பரையில அந்த புக்கு கொடுத்துருக்க பாருங்க. அதுல கடைசியான ஒரு பாயிண்ட் அதுல சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. பரகாய பிரவேசம் அப்படின்னா, இப்போ அந்த காலத்துல நீங்க புக்ஸ் எல்லாம், சித்தர்கள் மார்க்கத்துல புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புல கூடு விட்டு கூடு பாய்வாங்க சித்தர்கள் அப்படின்னு நீங்க படிப்பீங்க. அதான் பரகாய பிரவேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ காயம்னா உடம்பு, காயம்னா உடம்பு, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள பிரவேசிக்கிறது. அப்ப நம்ம புக்ஸ்ல படிக்கும்போது, இப்ப ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்து கிடப்பாரு. இவர் சித்தர் என்ன பண்ணுவாருன்னா, போய் தன்னுடைய உடம்பு அந்த குகைக்குள்ள ஒளிய வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த உடம்புக்குள்ள பூந்து உயிர் வந்த மாதிரி எழுந்து நிப்பாரு. அப்படிதான் திருமூலரும் வந்தாரு அப்படின்ட்டு இந்த பரகாய பிரவேச கதைகள் எல்லாம் நிறைய கதை கட்டி விட்டுருப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது ஒரு ரகசியம். பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது நம்ம எல்லா ஃபார்ம்ல நாம தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு விஷயம். அதாவது பிற உடலுக்குள் நம்ம உண்மையிலேயே நுழைவது கிடையாது. எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் தான் இருக்கிறேன் என்று உணர்வது, அதுதான் இங்க பரகாய பிரவேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் அதனுடைய உண்மையான பொருள். அப்ப இதை நீங்க கண்டிப்பா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது நான் இந்த புக்ல கொடுத்துருப்பேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த புக்கையும் நீங்க ஓபன் பண்ணி படிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அந்த பரகாய பிரவேசம், என்டரிங் ஆல் ஃபார்ம்ஸ் த்ரூ செல்ஃப் அப்படின்ட்டு போட்டிருப்பேன். அதை படிச்சுக்கீங்க. ஏன்னா எல்லா ஃபார்ம்ஸ்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நீங்க ஒரு செப்பரேட் கிடையாது, நீங்க ஹோல் யூனிவர்சல். அப்ப இந்த ஹோல் யூனிவர்சலா நீங்க மாறும்போதுதான் உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாவே நானே இருக்கிறேன்னு தெரியும் போதுதான் அந்த உணர்வு பேருணர்வு நிலைக்குள்ள அனுபவம் ஆகிறத பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்க தனிப்பட்ட உடம்பு மேல அபிமானம் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா, தனித்துவமான உணர்ச்சிகள் அடிப்படையில நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உணர்வை உங்களால பிடிக்க முடியாது. ஏன்னா இங்க தனி மனிதன் நான் அப்படிங்கிற அபிமானம் வருகின்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அது உணர்ச்சியாக மாறி நம்மளை சுக துக்கங்கள்ல வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது இன்ப உணர்ச்சி வரும், நமக்கு ஒரு துக்கம் வரும்போது துன்ப உணர்ச்சி வரும். அப்ப இந்த 2 இருமைகளும் நம்ம இடத்துல மாறி மாறி இருக்கும். அப்ப இந்த மாற்றத்திலிருந்து நம்ம விடுபடணுங்கிறத இந்த
உபனிஷத்துல வந்து அக்னிகள் உபதேசிக்கிறதாக பார்க்கிற அந்த வித்தை தான் உபகோசல வித்தை. அந்த வித்தையினுடைய விரிவான விளக்கங்கள் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டேன். அப்ப இங்க வந்து நிறைவாக இந்த அக்னிகள் என்ன சொல்லுது? உபகோசலா, இனியவனே, எங்களை பற்றி கூறினோம், ஆன்ம ஞானத்தை பற்றியும் கூறினோம், ஆனால் வழியை உனது ஆச்சாரியர் உபதேசிப்பார் என்று கூறின. உபகோசலின் ஆச்சாரியரும் திரும்பி வந்தார். வந்த அவர் உபகோசலா என்று அழைத்தார். 3 அக்னிகளும் தனித்தனியாக 3 வித்தைகளின் மூலம் தங்களை பற்றிய அறிவை உபகோசலங்களுக்கு உபதேசித்தன. அதுபோலவே 3 அக்னிகளும் சேர்ந்து பிராண ஆனந்த ஆகாச வித்தையையும் உபதேசித்தன. இதையே அக்னிகள் ஆன்ம ஞானத்தை பற்றியும் கூறினோம் என்று தெரிவித்தன என்பதாக நாம் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பாடத்துல பார்க்கிறோம். அப்புறம் இறுதியாக அதை என்ன சொல்லுச்சு? உனக்கு மேற்கொண்டு சில வழிகளை உனது ஆச்சாரியர் உபதேசிப்பார் என்று கூறி தங்கள் உபதேசத்தை அக்னிகள் நிறைவு செய்தன என்பதாகவும் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ ஆச்சாரியர் உபதேசிப்பார் என்று அக்னிகள் கூறியது மிகவும் பொருள் பொதிந்த ஒரு உபதேசம். ஏன் அப்படின்னா, இயற்கையிலிருந்து பெறுகின்ற அறிவு வெறும் தகவல் மட்டுமே. புத்தகத்தை படித்து இமயமலையில் கங்கை நதி பாய்கிறது என்பது ஒரு அறிவு. ஆனா அதை அறிவது வேறு. ஆனா இமயமலைக்கே சென்று கங்கை நதியில் நம்ம நீராடுவது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அதுதான் இங்க வந்து இங்க என்னதான் வித்தைகளும் விசேஷமான சில வேலைகளும் நம்ம செய்து கொண்டிருந்தாலும் அது நேரடி குரு மூலமா உபதேசிக்கப்படவில்லை, அல்லது நேரடியாக குருவின் மூலமா அது அனுபவம் பெற முடியல அப்படின்னா அந்த பயிற்சி பயனற்ற பயிற்சியாக போய்விடுகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்க குரு சிஷ்ய தகுதியையும் இங்க சுட்டி காட்டுவதாக உபகோசல வித்தை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதை இங்க சொல்ற விஷயமாக மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு கங்கை நதிங்கிறது இமயமலையில் இருக்குங்கிறது படிக்கிறது வந்து பேர் என்ன? பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம்னா புத்தக அறிவு. ஆனா அந்த கங்கை நதியே நம்ம இமயமலைக்கு போய் அந்த கங்கை நதியிலேயே குளிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு பேர் என்ன? அபரோட்ச ஞானம். அபரோட்ச ஞானம்னா அனுபவ அறிவு. அப்ப இங்க அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, அது குருவின் மூலமா சுட்டி காட்டப்படும் போது, அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது, அது நமக்கு கிடைச்சாதான் அது உண்மையான பலனாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நாம இந்த வித்தையில பார்த்தோம். சத்தியகாமன் கதையில வந்து அவருடைய குரு கௌதமர் அவனுக்கு உபதேசித்த பிறகுதான் அவன் முழுமை அடைந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு காளை மாடு உபதேசிச்சது, அன்னப்பறவை உபதேசித்தது இல்லையா? அப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? காளை மாடு அன்னப்பறவை எல்லாம் வந்து பிராணனுடைய விஷயங்களை வந்து இங்க சொல்லி கொடுக்கிற டெக்னிக், மூச்சை கையாளுகின்ற வித்தை. இப்ப அன்னப்பறவைங்கிறது என்ன தெரியுமா? அது ஹம்சாங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு. ஹம்சா அப்படின்னா ஹம் சா, அதாவது ஹம்னா மூச்சு உள்ள போறது, சான்னா மூச்சு வெளியே வர்றது. அதை வந்து ஹம்ச பறவைன்னு சொல்லுவாங்க, அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தமிழ்ல வந்து அன்னப்பறவைன்னு பேரு. அப்ப இங்க அன்னப்பறவை உபதேசிச்சுது அப்படின்னா சத்தியகாமன் என்ன பண்ணிருக்கான்? அந்த இறைவனை வந்து கால் பகுதியா அனுபவம் பண்ணான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கால் பகுதி அனுபவங்களும் 4 விதமான வித்தைகள். அதுதான் சத்தியகாமனுக்கு சொல்லப்பட்ட வித்தை. அப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வித்தைகளையும் வந்து இங்க நம்ம என்னதான் ட்ரைனிங் எடுத்து நம்ம தனிப்பட்ட முறையில நாமளே பிராக்டிஸ் பண்ணாலும் அது நேரடி அனுபவம் ஆகிறது அப்படிங்கிறது, அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை நம்ம பண்ணி பார்த்து அதுல வருகின்ற விஷயங்களை மேற்கொண்டு குருவின் இடத்துல விசாரித்து இதனுடைய அடுத்த நிலை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொண்டு அனுபவமாக்குறது தான் அது வந்து முழுமையான வித்தையாக இருக்க முடியும். அப்பொழுது மட்டும்தான் அது வந்து அபரோட்ச ஞானமாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ அது போல அக்னிகள் தந்த அறிவு வெறும் தகவல் மட்டுமே. அதனை அனுபவமாக ஆக்க வேண்டுமானால் குரு தேவை, அவரது ஆற்றல் தேவை. எனவே ஆச்சாரியர் வந்து உனது ஆன்மீக சாதனையை நிறைவு செய்வார் என்பதை அக்னிகள் உபதேசித்ததாக பொருள் கொள்ள வேண்டும். அப்ப இங்க வழி என்பது மரணத்துக்கு பின் ஒருவன் செல்லுகின்ற பாதை என்பதாக பொருள்படும். அப்ப இங்க வந்து உனது வழியை ஆச்சாரியார் உபதேசிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அக்னி சொல்லி கொடுத்தது இல்லையா? உனது வழியை அப்படின்ட்டு. அப்ப வழின்னா பாதை. அப்ப அந்த பாதைங்கிறது என்ன? நம்ம அடைய வேண்டிய இலக்குக்கான ஒரு வழி. அப்ப நம்ம எந்த இலக்கை அடையணும்? நம்ம பிறவா பெருநிலை அடையணும், இரவா பெருநிலை அடையணும். அப்ப இங்க பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரத்தை நம்ம கடக்கணும் அப்படின்னா அது மரணத்துக்கு பின்னால அடைய முடியாது. நம்ம வாழும் போதே அடைய வேண்டிய விஷயம். அப்ப அதனால நம்ம வாழும் போதே நம்ம மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வித்தை தான் இந்த மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்துல பல வித்தைகள் இருக்கு. அதுல இப்ப நம்ம வந்து உபகோசல வித்தையில சில டெக்னிக்ஸை வந்து இங்க சித்தர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதை நாம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிறவியிலேயே வந்து இறை அனுபூதி நம்ம பெற வேண்டும் என்பதுதான் இங்க முக்கியம். அது வந்து மரணத்துக்கு பிறகு தங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்ப சிலர் வந்து மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் போன்ற மேலுலங்களில் தங்கள் ஆன்மீக சாதனையை தொடர்கிறார்கள் என்று சொல்லப்படுவதற்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது.
ஏனென்றால் அது மாதிரி ஒரு லோகங்கள் அப்படிங்கிறது பூமியிலேயே இருக்கிற லோகங்கள் தான். அதாவது அந்த லோகங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னா என்ன நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, ஜனலோகம் அப்படின்னா மனிதர்கள் நிறைந்த இந்த பூ உலகம். இப்ப நாம எல்லாம் வந்து இந்த பூ உலகத்துல ஜனலோகத்துல தான் இருக்கிறோம். அப்ப ஜனலோகத்துல நம்ம நிறைய மனிதர்களோட இருக்கும்போது மனிதர்களுடைய மைண்ட் ஃப்ரீக்குவன்சி என்ன பண்ணும்னா நம்மள பலவாறாக அலைக்கழிக்கும். கண்டபடி ஒவ்வொருத்தருடைய ஃப்ரீக்குவன்சியில் போய் மாட்டுவோம், ஒவ்வொருத்தர் சொல்றதை கேட்போம், அவங்க ஐடியாவை கேட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். மனம் போன போக்குள்ள வாழ்க்கை வாழ்வதுதான் ஜனலோகம். தபோலோகம்னு இருக்கு. அடுத்தது தபோலோகம் அப்படிங்கிறது இது மாதிரி உயரிய வித்தைகள் பயிற்சி பண்றது, தவம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது தவ வாழ்க்கை வாழ்றது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமா கற்றுக்கொண்டு சரியான குருவை நம்ம பிடித்து கொண்டு இது மாதிரி நம்ம தவ வாழ்க்கையை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு தவலோகம்ங்கிறது எங்கேயோ செத்த பிறகு போறது கிடையாது, இங்க வாழும்போது அடைகின்ற லோகம். அப்ப இந்த பூ உலகிலேயே நீங்க தவ வாழ்க்கையை வாழ்ந்து அந்த தவலோகத்தில் வாழ முடியும் என்பதை இங்க சாஸ்திரம் பூடகமா சொல்லுது. அதே மாதிரி சத்தியலோகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, சத்தியலோகம்ங்கிறது தான் இறைவனுடைய இருப்பிடம். அப்ப இங்க சத்தியலோகம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போகணும்னா இந்த தவலோகம்ங்கிற உலகத்தை நீங்க அனுபவமாக்கும் போதுதான் உங்களுக்கு இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்குள்ள நடக்கும். அது நடந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நமக்கு பார்க்கும்போது நீங்க இந்த பூ உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், சராசரி மனிதன் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சத்திய லோகத்தில் இருப்பீங்க. எப்படி சத்திய லோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்களே பரமாத்மாவா இருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுதான் இருக்கும். உங்களுதான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இருக்காது. அது எந்த இடத்துல அந்த ஆனந்தம் மலரும், உங்களுடைய மனதுக்குள்ள நடக்கிற ரசவாதம், அது வெளியே நடக்கிற விஷயம் கிடையாது. அப்ப உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய மனோநிலைய இன்னொருத்த புரிஞ்சுக்க முடியாது, அவனால அனுபவம் ஆக்கவும் முடியாது. அதுதான் சத்திய லோகம். அப்ப நீங்க அந்த லோகம்ங்கிறத நீங்க உங்களுடைய மைண்ட் லெவல்ல நீங்க அப்டேட் ஆனா மட்டும்தான் சத்திய லோகத்துக்குள்ள போக முடியுமே தவிர, ஏதோ நம்ம இறந்த பிறகு அல்லது நீங்க கீழே செஞ்ச பூஜை புண்ணிய பலன்ல போய் நீங்க சத்திய லோகத்தை அடைவீங்கன்னா எப்படி அடைய முடியும்? அது அடைய முடியாது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், மைண்ட் அப்டேட் ஆகணும். அப்ப மைண்ட் அப்டேட் ஆகிறதுக்கு தான் இப்ப இந்த ஞான பாதைக்குள்ள நம்ம வந்து ஞான விஷயங்களை உள்வாங்கி இந்த ஞான விஷயங்கள் மூலமா நம்ம அடைய வேண்டிய இலக்கு எது அப்படிங்கறத நம்ம சரியாக தீர்மானம் செய்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற தடைகளை நம்ம எப்படி தகர்த்தெறிவதுங்கிற அந்த புத்திசாலித்தனத்தினால விழித்துக்கொண்டு அதை நம்ம விலக்கி கொண்டு நம்ம வீர நடை போடணும். அப்பதான் இதுல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி பாதை வந்து ரொம்ப சிரமம் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பாதைக்குள்ள வரும்போது மாயை நம்மள என்ன பண்ணோம்னா மயக்கத்துக்கு உட்படுத்தும். அப்புறம் ஏற்கனவே நம்ம இந்த உபநிஷத்தினுடைய ஆரம்ப பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம், தேவர்கள் வந்து நம்மள மிருகங்கள் மாதிரி கையாளுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே இந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாடத்திட்டங்கள்ல நீங்க வந்திருந்தவங்களுக்கு எல்லாம் புரியும். தேவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வேள்விகள், யாக யக்னங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்களை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா தெய்வீக நிலையில இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரங்களுக்கு இதுதான் உணவு. அப்ப இந்த உணவு கிடைக்கணுங்கிறதுக்காக அவைகள் என்ன பண்ணும், பெரும்பாலும் நம்மள இந்த மாதிரி யாக வேள்விகளை, யக்னங்களை, பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறத விரும்புவோம். இதுல இருந்து நீங்க விடுபட்டு ஞான மார்க்கத்துக்குள்ள போகிறத விரும்பாதுங்க. ஏன் விரும்பாதுன்னா, நீங்க ஞானத்துக்குள்ள போயிட்டா விடுதலை ஆயிடுவீங்க. அப்ப நீங்க விடுதலை ஆயிட்டா உங்க மூலமா கிடைக்கக்கூடிய அந்த உணவு கிடைக்காம போயிடும். அப்படிங்கிறதுனால தேவர்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவில்லாத ஒரு மிருகம் மாதிரி பார்ப்பாங்க. அப்படிதான் வச்சு நம்மளை பயன்படுத்துவாங்க. அப்படிங்கறத நம்ம இதே உபநிஷத்தினுடைய ஆரம்ப பகுதியில நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து நல்லா இங்க நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி இந்த உபநிஷத்து என்ன சொல்ல வருது, சித்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஞானிகள் எப்படி வாழ்ந்தாங்க, மகான்கள் வந்து யாரெல்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க எல்லாமே கவனிச்சு பாருங்க. 3 புக்ஸ் நான் கொடுத்திருப்பேன். அந்த 3மே ஒரே டாபிக் தான். ஆனா மாறி மாறி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உங்களை எங்க கொண்டு வந்து சேர்த்தோம்னா இலக்கு ஒண்ணுதான். அந்த இலக்கை நோக்கி நீங்க வருவதற்கான வழிமுறைகள் வேறு வேறாக இருந்தாலும், பாதை வேறு வேறாக தெரிந்தாலும், பயண இலக்கு வந்து ஒன்றுதான் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பயண இலக்கு என்னன்னா, நம்ம வாழும் போதே நிறைவாய் வாழ்வது. அதுதான் இங்க ஜீவன் முக்தி. இந்த உடம்பு நம்ம இருக்கும் போதே நமக்கு இங்க எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது, எந்த மன உளைச்சல் இருக்கக்கூடாது, மனதுக்குள்ள ஒரு பூரண திருப்தி, ஒரு நிறைவு உங்களுக்குள்ள எப்ப மலருதோ அப்ப நீங்க சத்திய லோகத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இத்தகைய சாதகர்களும் இறை அனுபூதி பெற்ற மகான்களும் மரணத்துக்கு பின்னால் செல்கின்ற பாதை அர்ச்சிராதி மார்க்கம் என்று இங்கு கூறப்படுகிறது. அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னா ஒளிப்பாதை என்பதாக இங்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த ஒளிப்பாதை அப்படிங்கிறது என்ன, உடனே நீங்க கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏதோ சூரிய ஒளி மாதிரி அப்படியே ஒளி போயிட்டு இருக்கும் போல் இருக்கு, அது வழியா நம்ம போகும் போல் இருக்குன்ட்டு. அந்த ஒளிப்பாதை அப்படிங்கிறது இங்க அறிவு பாதை, அத்தியாத்ம ஞான பாதை அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா இந்த பாதைக்குள்ள வந்தாதான் இதுக்குண்டான அத்தனை விவரங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த பாதைக்குள்ள வராம இவ்வளவு விரிவான விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இது பூராமே மிக உயரிய விஷயங்களை நாம இங்க ஒளிய வச்சிருக்கோம். அப்ப அந்த ஒளிய வச்சிருக்கிறத நீங்க வெளிப்படையா எங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த உயரிய மார்க்கத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் இதனுடைய ரகசியங்கள் பூரா உடைக்கப்படும். அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுதான் விஷயம். இதுல எவ்வளவு சின்சியரா இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க இதுல ஜெயிச்சிடலாம். ஆனா நீங்க சின்சியரா இல்லாம ஏதோ பொழுதுபோக்குக்கு வந்துட்டு போறதும் அப்பப்ப கதை கேட்கற மாதிரி கேட்டு போறது இருந்தா, அதான் நான் சொன்னேன், கோடியில் ஒருத்தன் தான் தேருவான், மற்றவன் தேர மாட்டான். ஏன்னா இது மாதிரி எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டோம். நானே சொல்றேன், இந்த குழுவுல நம்ம பராபரம் குரூப்ல பல லட்சம் பேர் நான் பார்த்துட்டேன், பல லட்சம் பேர். ஆனா அந்த பல லட்சம் பேர் குழுவுல வந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க. இதேதான் நான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப 10 வருஷமா இந்த பல லட்சம் பேர் உள்ள வெளியே போறாங்கன்னா என்ன காரணம்? அவ்வளவு பேர் 99% ஆஃப் பீப்புள்ஸ் என்னன்னா விவகாரத்துக்குள்ளதான் இருப்பாங்க. இந்த வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப விடுதலை ஆகணும், நம்ம வெளியேறணும், நம்ம வந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கறத மாயை விடவே விடாது. மாயை ஏதேனும் ஒரு ரூபத்துல நம்மளை இழுத்துட்டு போய் நம்மளை மாட்ட வச்சிடும். அது உறவுகள் மூலமா இருக்கலாம், உத்தியோகத்தின் மூலமா இருக்கலாம், நட்புகள் மூலமா இருக்கலாம், ஏதேனும் ஒரு வகையில நம்மளை சிக்க வச்சு நம்மளை சின்னாபின்னம் பண்ணிடும். அப்ப இங்கதான் நமக்கு அந்த விழிப்புணர்வு தேவைப்படுது, விவேகம் தேவைப்படுது. அதுக்குதான் இந்த பாதையில முதல்ல சொல்லி கொடுக்கறது என்னன்னா, சாதன சதுஷ்டயம், விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, புமுட்சுத்துவம். இந்த 4 வழிமுறைகள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுல முதல் தகுதி விவேகம் தான். அப்ப இந்த விவேகம் இல்லாம இருந்தீங்கன்னா இதுல ஜெயிக்கவே முடியாது, நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. அப்ப இங்க அச்சிராதி மார்க்கம் என்பது தேவயானம், சுக்லகதி என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுவதுண்டு. தைத்திரிய உபனிஷதம் இதை இந்திர யோனி என்று அழைக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம தைத்திரிய உபனிஷத்துல நம்ம 2 பாதைகள் இருக்கு இல்லையா? 6 மாதம் உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறதுல அந்த உத்தராயண பாதை அப்படிங்கிறது அச்சிராதி மார்க்கம். அப்படின்னா அந்த சூரியனுடைய வெளிச்சத்துல நம்ம பயணம் பண்ணக்கூடிய பாதை. ஆனா இங்க சூரியன் யாரு? ஆத்மா தான் சூரியன். அப்ப ஆத்மா தான் யாரு? அறிவு தான் ஆத்மா. அப்ப இங்க நீ அறிவு பாதையில் பயணம் பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அதைத்தான் பூடகமா மகான்கள் இங்க நமக்கு உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த அறிவு பாதையில பயணம் பண்ணுவதற்கான அரிதான ஒரு உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, மனித உடல். அப்ப இந்த மனித உடலை நம்ம கொண்டுதான் இந்த அறிவை நம்ம உள்வாங்க முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் இந்த அறிவை உள்வாங்க முடியாது. அப்ப இந்த அரிதான மனித உடல்ல இப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானத்தை நம்ம உள்வாங்கி நம்ம வந்த வேலையை முடிக்கிறது தான் இந்த வித்தையினுடைய முக்கிய நோக்கமாக இங்க பார்க்கிறதாக இந்த உபனிஷத் பேசுது. அப்போ இங்க மேற்கொண்டு இந்த உபனிஷத்துல ஆச்சாரியராகிய சத்தியகாமர் உபகோசலா என்று அழைத்ததும் உபகோசலன் கேட்கிறான். ஐயா என்று கூறி அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டான் உபகோசலன். அவனிடம் சத்தியகாமர், இனியவனே, உன் முகம் இறைஞானம் பெற்றவனின் முகம் போல ஒளிர்ந்தது, உனக்கு யார் உபதேசித்தார்கள் என்று கேட்டார். அதற்கு உபகோசலன், எனக்கு யார்தான் உபதேசிப்பார்கள் என்று கூறினான். உண்மையை மறைத்தது போல் இருந்தது அவனது பதில். பிறகு இந்த அக்னிகள் அப்போது வேறு விதமாக இருந்தன, இப்போது இவ்விதமாக உள்ளன என்று அக்னிகள் தனக்கு போதனை செய்ததை சூசகமாக கூறவும் செய்தான். இனியவனே, அக்னிகள் உனக்கு என்ன உபதேசித்தன என்று கேட்டார் ஆச்சாரியார். இயற்கையிலிருந்துதான் பாடம் பெற்றதை இங்கே உபகோசலன் குறிப்பிடுகின்றான் அப்படிங்கறது நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப இங்க இந்த இடத்துல இந்த உபனிஷத்து என்ன பேச வருது அப்படின்னு பார்த்தா, நமது முயற்சி இல்லாமல் இயற்கை நமக்கு அளிக்கும் பரிசு போல நமக்கு தானாக கிடைக்கின்ற ஓர் அனுபவம் என்பதை சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய விளக்க உரையில சொல்வத உபனிஷத்தினுடைய இன்னொரு விளக்க உரை எழுதின சுவாமி பஜனானந்தர் இதை பற்றி சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுவே இயற்கை உணர்வு அனுபவம் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம இந்த இயற்கையோட இணைந்து வாழுகின்ற பொழுது நமக்கு திடீரென்று வருகின்ற ஒரு விழிப்புணர்வு அனுபவம் என்று அதை சொல்றார். அந்த இடத்துல அது ஒரு ஆழ்ந்த அமைதி, அனைத்தையும் அடிப்படையாக ஒன்றாக ஒரே உணர்வுமயமாக தோன்றுகின்ற ஒரு அனுபவம் என்று இங்க மகான்கள் அதை சுட்டி காட்டுறாங்க. அதுதான் நான் நம்ம வெளியே போய் அடைய வேண்டிய விஷயம் கிடையாது, கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் கிடையாது அப்படிங்கறத உங்களுக்கு சித்தர்களுடைய பாஷையில பரகாய பிரவேசம் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அந்த பரகாய பிரவேசம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். அந்த பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாமா நானா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உயரிய உபதேசம். அதுதான் இங்க மகான்கள் பல வழிகளை நமக்கு இப்படி சுட்டி காட்டுறாங்க. அப்ப இங்க எல்லாமே ஒரே உணர்வுமயமாக தோன்றுகின்ற ஒரு அனுபவம். அதில் பிரபஞ்ச வாழ்க்கையின் புதிர் திடீரென நம்முன் அவிழ்க்கப்படுகிறது. சலனங்கள் எதுவும் இல்லாத ஆழ்ந்த அமைதியின் அனுபவம் அது. அங்கே கடந்த காலமும் நிகழ்காலமும் கலன்று விடுகின்றன. நிகழ்காலத்தில் அந்த கணத்தில் உணர்வு நிலை பெற்று நிற்கிறது.
இலைகளின் சலசலப்பு, பறவைகளின் கீதம், தொலைதூரத்தில் அழுகின்ற குழந்தையின் குரல், வலை பின்னுகின்ற சிலந்தி, சாறை சாறையாய் விழைகின்ற எறும்புகள் அனைத்தும் இந்த பிரபஞ்ச நாடகத்தின் ஒரு அங்கமாக திகழ்வதை நாம் தனித்து நின்று ஒரு பார்வையாளனாக காண்கின்ற அற்புதமான அனுபவம் இது என்பதை சுவாமி பஜனானந்தர் என்பவர் ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய விளக்க உரையில் அதை சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட் நான் இங்க எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது மாதிரி உபகோசனுடைய அனுபவம் இயற்கையை ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். அதையே அவன் இந்த அக்னிகள் அப்போது வேறு விதமாக இருந்தன என்பதாக குறிப்பிடுகின்றான். அந்த அனுபவ நிலையில் அவன் சில பாடங்களை பெற்றான். அந்த பாடம் என்ன என்பதை ஆச்சாரியர் கேட்கின்றார். அது என்ன உபதேசித்தன என்பதாக அவர் கேள்வி கேட்டார். அப்ப அது உபதேசித்த வித்தைகள் பூரா என்ன அப்படிங்கிற ஒரு விரிவான விளக்கங்களாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன புத்தகம் கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு PDF அப்புறம் அனுப்புறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். அந்த முறைகள், பயிற்சி முறைகள் அதுல இருக்கும். அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உயர் பரிமாண நிலைக்கு உங்களை தானே அது கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கான சில பயிற்சி முறைகள் அதுல இருக்கு. அதை நான் அப்புறம் உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல அனுப்புறேன். இப்ப இதனுடைய தொடர் வகுப்புகள் இன்னும் இருக்கு. அதாவது இந்த உபகோசல வித்தையினுடைய இந்த மாதிரி பயிற்சி முறைகள் என்ன, இது எப்படி அதை கத்துக் கொடுத்தது அப்படிங்கறதெல்லாம் அவர் கேட்பாரு, குரு கேட்பாரு. அதுல அசிபுருஷ தியானம் அப்படின்ட்டு இதுலயே வருது. 5 மகிமைகள் அதுல எடுத்து சொல்லப்படும். அப்புறம் கண்ணில் தெரிகின்ற தெய்வம் ஆத்மா தான் அப்படிங்கறத சொல்ல வருகின்ற விஷயம். அப்புறம் இது ஆன்மா மரணமற்றவர், பயமற்றவர், அவரே இறைவன். அதனால்தான் கண்ணில் நெய்யோ தண்ணீரோ தெளித்தால் அது வழிந்தோடி வெளியே சென்று விடுகிறது என்று அங்கு சத்தியகாமன் சுட்டி காட்டுவதான சில பகுதிகள் இங்க பார்க்கப்படுகிறது. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உபனிஷத்து இன்னும் சில ஆழமான உண்மைகளை நமக்கு பேசும். பட் பெரும்பாலும் இங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நடைமுறையோட ஒப்பிட்டு பேசுறதுனால நம்ம அதுதான் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி பூடகமான நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அது பூரா வித்தையின் அடிப்படையில மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வித்தைகளை எல்லாரும் உடைக்க மாட்டாங்க. ஒரு சில வித்தைகளை நான் உங்களுக்கு உடைச்சு சொல்லி தரேன். அதுதான் நீங்க அந்த புத்தகங்களை பார்க்கலாம். இப்ப அடுத்தது உபகோசல வித்தைங்கிற புத்தகமும் நான் கொடுக்குறேன். நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு நான் என்ன பண்றேன், நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். இதனுடைய அடுத்த தொடர் வகுப்பை நம்ம அடுத்த புதன்கிழமை வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.